சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு. இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். ஏஎல் விஜய் இருக்காரு. ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார் விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புகிறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்குது. அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாப்பில் கொண்டு போவோம் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாருடைய உழைப்பில் நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையாக வந்து படத்தை பார்த்த முதல் நபர். ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. டே ஒன்லேருந்து இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடச்சிது, மதராசப்பட்டினமில் கிடச்சிது, அது மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும். அசூரன், அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்கள் ஃபேன்ஸ்க்காக பாருங்க. அந்த பாட்டில் நான் முதல்ல 2 லைன் தான் பாடியிருக்கேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லாடே தங்கலாடே வெல்லுவாடே ஆதியோனே லாடே தங்கலாடே வெல்லவாவா ஆதியோனே. தேங்க்யூ ஸோ மச். இதோட சேர்ந்து உங்களோட முன்னிலையில் உங்களுக்காக பாடல்களை எழுதின அந்த பாடல் ஆசிரியர்களையும் வந்து இந்த மேடைக்கு நாங்கள் கூப்பிட்டுடுறோம். மெட்ராஸ் திரைப்படத்தில் நான்னி பாடல் தான் என்னோட முதல் பாடல். ஸ்டுடியோ கிரீனோட 10வது வருஷமாக தங்கலானில் இன்னைக்கு நான் வந்து மினிக்கி மினிக்கி பாடலோடு நின்றுட்டுருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். 2மே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்களில் எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்களாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாயாநதியாக இருக்கட்டும், கண்ணம்மாவாக இருக்கட்டும், வீரதுரந்தரா, நட்சத்திரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே. ஆனால் ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான். மினிக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும், இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து நான் என்ன கேட்டு வியந்தனோ நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை கேட்டு வியப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீலமில் தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு ப்ரொடியூசராக அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா சார், நேகா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். பார்வதி மேம். ஒரு நீரை வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. மாளவிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே, பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் வந்து உழைச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி, உங்களோட இன்டர்வியூஸ்லையும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமாக வந்து அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாண்டி மாஸ்டர் இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சனாரு. இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த
இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2006 அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமந்திர சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன். என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு. நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார். எனக்கு வயசாயிடுச்சுப்பா, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்ன சொல்லித்தாரு. நான் அதோட போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாற்றேன். அதுக்கப்புறம் 2022 என்னை திரும்ப ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு. அவர் தான் ரஞ்சித். இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எனக்கு ஒரு மொழி இருக்கு என் கவிதைக்கு. அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பா ரஞ்சித். எனக்கு அந்த மொழியை எவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன். என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் நின்று பேசுறதுங்கிறது ரொம்ப மாதிரியாக இருக்குது. இந்த பாடலுக்கான எனக்கு 2 பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த 2 பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும், ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதற்கான இசையை கொடுத்திருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திரும்ப செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் உன் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் நம் பறையெங்கிலும் அறையும். வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் உன் பறையெங்கிலும் அறையும். செல் போரிடு மொத்தம் மாறிட பெல் வாழடு வஞ்சம் சீவிட சொல் காரண அண்டம் கூறிட நில் ஆயிரம் எங்கை நாமென லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, லவ் யூ. ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நின்றாமல் என்னை இன்னொரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய கிளாஸில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சர்க்கிளில் இருந்து, என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு. அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்யுது. என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் படத்தை சொல்கிற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே a few things about my team. We are here to celebrate the musical aspect of Tangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ as an actor I respect that. Your mind is expanding all the time and that's wonderful. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹேஸ் எலிவேட்டட் எவ்ரி திங். அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிக்கேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலிவேட்டிங் அவர் ஒர்க் ஆஸ் வெல். அப்புறம் ஸ்டுடியோ க்ரீன், ஆப்வியஸ்லி நம்ம பிளாக்பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கிவிங் பிளாக்பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர். உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு கம் டு ரஞ்சித். ஏன்னா நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அண்ட் அது வந்து will it come true or no, I didn't know. Many issues came up. இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் I didn't get it.
ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது, நான் கங்கம்மால தான் இருக்கணும். ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர். ஸோ வென் ஹீ கால் மீ ஐ இம்மீடியட்லி வாண்டட் டு சே எஸ். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு எல்லாம் சொல்லி. ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட், அட்லீஸ்ட் இன் த பிகினிங். இந்த கங்கம்மாள்ங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கின உலகங்கள், கதைகள், பாலிட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ. அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவை வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ், நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன், only 30 ஃபிலிம்ஸ், ஐ எம் that young. ஆனால் ஐ ஒர்க் வித் ஸோ மெனி ஆக்டர்ஸ். ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனராசிட்டி அக்கார்டிங் டு மீ. ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யார் இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டுங்கிறது. அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் சியான் விக்ரம். ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை, என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை தங்கலான். நான் கங்கம்மால வாழணுன்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது how I would have done it. ஸோ தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி. ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். நீங்கள் பண்ண இந்த தங்கலான், இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் தயாராகவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ. ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட். It was a blessing to watch amazing actors like பசுபதி சார், டேனியல், மாளவிகா. நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன். And I've learned a lot from you, the dedication and the effort you put in. So I'm very happy you were with me. My family deserves a special mention. My children, நாகம்மா, வெங்கம்மா, நீங்கள் எல்லாமே வந்து you've made me கங்கம்மாள். அதுக்காக தேங்க்யூ. மை சன் அசோகா, எப்போவுமே அர்ஜுன் இஸ் மை அசோகன் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். பிரீத்தி, ஹரி, நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து we were always a team on set. ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து we'll be like we give each other a group hug. நாங்கள் இருக்கோம் எல்லாருமே. ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்லைன் தட் ஐ வுட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு டூ திஸ். தமிழ், திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகா பேசுறீங்க. தங்கலானாலயா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து இப்படி பேசுவீங்களான்னு தெரியல. ஆனா இவ்வளவு அழகா நீங்க தமிழ் பேசுறீங்க. தேங்க்ஸ் டு கங்கம்மாள் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி. பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். அம்மா, அவங்களோட தங்கச்சி, அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க, அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த அன்பிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு. அண்ட் ஏடி டீம் தான் எதுவுமே சொல்லவே முடியாது. அன்பு, பாலா, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன் தெரியவே தெரியாது. உங்களோட அந்த கைண்ட்னஸ், பேஷியன்ஸ், அதுக்காக நான் எப்போவுமே I'll be grateful to you. அப்புறம் tattoo artist Shravan, we all spent a lot of time together. 2-3 hours எல்லாம் வந்து we will be together only. So morning நான் வந்து in Malayalam we say kani, like the first thing you see on set is my team, my makeup team and tattoo artist team. So thank you. Of course Neelam production managers, wonderful managers Sanjay and Rupesh and my manager Karthik and Baiju Cheta. They've always been there come rain or sunshine. I want to say thank you to one of my very dear friends, Jenny. அவங்க வந்து எனக்கு அமைச்ச ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி யூனோ. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கங்கம்மாளை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம். அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி 100% ட்ரூ. தமிழ் பிரபா சார் இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ சார் ஃபார் யோர் பேஷன்ஸ். நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்துலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல்ப் த ஸ்பேஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். And that's it. So many thank yous to say. But I'll say one more thing and I'll stop. This thing that சினிமாங்கிறது என்டர்டெயினராக இருக்கலாம், பிளாக் பஸ்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்கல் ஒன்று கிடையாது. ஸோ
நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் 15th ரிலீஸ் ஆகிறது ஒரு கோயின்சிடென்ஸே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீடம், ஒப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் வெரி லூஸ்லி. அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல். அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அன் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் சோல்ஜர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பார்வதி. ஐ திங்க் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து இதை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. த ரீசெண்ட் உள்ளொழுக்கு வாஸ் அ ஃபேபுலஸ் வாட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும், ஏன்னா உங்கள் கூட வந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து நம்ம அடுத்த கதாநாயகியை இங்கே வந்து மேடைக்கு வரவழைக்கணும். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இமோஷனலான மூமெண்ட். தங்கலான் இஸ் அ பீஸ் ஆஃப் மை ஹார்ட். I have never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tangalan. And I had the best team to go on this wonderful journey with. It was a one and a half year journey with the most incredible people, incredible artists, but more importantly, very kind and lovely human beings. Ranjit sir, thank you for Aarati. Thank you. I cannot talk about Aarati without getting overwhelmed, without getting emotional. So I won't talk much right now. I think you all should watch the film and, you know, see what I've done, see what we have done. But thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So thank you for giving me something that precious. Vikram sir, it's to say that it's been a pleasure, to say that it's been an honor, everything feels like an understatement. But you know how much I love you. I couldn't have done this without you. You're the sweetest, the most giving co-actor I have worked with. You taught me so many things. I feel like, I hope I have become a better actor, but if I have, you have such a strong part to play in that journey, and I will forever be grateful to you for that. The rest of the cast, we have gone through fire and hell together, literally. Danny, thank you. Thank you for being amazing. Thank you for being entertaining and whiny, but in the most entertaining way. Pasupati sir, it was, initially I was quite intimidated by you, but you're one of the best conversationalists I've met. You're one of the kindest people I have worked with, and thank you for all the help during the shoot. The rest of the cast, there are so many people. Tangalan is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. A special thank you to Ranjit sir's assistant directors, Damu, Anbe, Bala. You all are fantastic, sir. You have the best army behind you. Kishore sir, thank you for making us look like this. And what mad stuff. I can't wait to see it in the theatre. Such a theatrical experience. GV Prakash, the songs are insane. And I can't wait to see your magic on screen. Nyanavel sir, why are you sitting in the corner, sir? It's your event. Thank you Studio Green for everything. Tattoo department,
Ella Ravle 4 hours, 4-5 hours, we had to get ready. Big thank you to the entire team, and I told you the list is endless. To be continued, but for now. Yeah, so both of you have spoken really emotional. I want to just make the moment lighter. So just one question to you, Malvika. அதாவது இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ இந்த கஷ்டப்பட்டு நிறையா ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு, சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த தருணத்தில் இஃப் யூ கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் சம்ஒன் யூஸிங் ஆல் தோஸ் ஸ்கில்ஸ், using all those skills, if you can fight with someone today, whom will you choose? Tangalan. It's fun sparring with him. He's the one who so much of who taught me to fight was. Oh, also Sam Master. Thank you. Fighting reminded me. Sorry. Thank you for everything, for teaching me how to fight. But because he was my fighting partner, I would like to spar with him, not fight him in a bad way, but in a fun, you know. லவ்லி. இப்போ வந்து பார்வதி கொஞ்ச நேரம் முன்னாடி ஆடி நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட வித்தையை எங்கள் முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்கும். அதை நீங்கள் பார்வதிக்கு கற்றுக் கொடுத்தா அதை விட நல்லாயிருக்கும். ஸோ கேன் யூ ஜஸ்ட் பிரிங் அ சிலம்பம் அண்ட் வில் யூ போத் ஜஸ்ட் டூ அ லிட்டில் ட்ரிக் ஃபார் அஸ் ப்ளீஸ் ஆன் த ஸ்டேஜ்? வி வுட் லவ் டு சி போத் த லேடிஸ் டூ சம்திங் empowering right now. Wrong outfit. உங்க காஸ்டியூம் பிரச்சனை என்னோட ஸ்ட்ராங் சூட் அப்சர்வேஷன். லைக் நான் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இல்ல ஒரே ஒரு ஸ்டெப் மாத்திரம் நீங்க அப்படியே உள்ள வாங்கி அப்படி ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இவங்க கத்து கொடுப்பாங்கல்ல, அவங்க கத்து கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு டீச் மீ சிலம்பம். சோ இப்போ மைக் கொடுத்துருங்க, நாங்க குச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி தான்.